பாருங்க, இதே வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க துவங்கிட்டு அதை பாதியிலே உங்களுடைய விசுவாசத்தின் குறைவு நிமித்தமா அது நின்று போயிருக்கலாம். ஐயோ, இத்தனை நாள் இது நடக்கலையே, இனிமேலும் இது நடக்காதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க சந்தேகப்பட்டிருப்பீர்களா, இல்ல விசுவாச குறைவு உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க தொடங்கின காரியத்துல ஆண்டவர் எதை உங்களுக்கு செய்து முடிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருப்பார். சோ உங்களுடைய அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் முடிய செய்வார். God bless you all.